பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தேவன் திருப்தியாக்குகிற தேவன். அவர் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்கிற தேவன். நம்ம ஆதியாமத்திலிருந்தே தேவன் யார் யாரெல்லாம் அழைக்கிறாரோ அவங்கள எல்லாரையும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள குறைவுள்ளவர்களா இருந்தாங்களோ, என்னென்ன விஷயத்துக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களோ அந்த ஏரியால எல்லாத்துலயும் கர்த்தர் திருப்தி அளிக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. நாம மிராக்கிள்ஸை பத்தி பாக்குறோம், அற்புதங்களை பத்தி பாக்குறோம். தேவன் சில தேவைகளுக்கு கூப்பிடுற நேரம் அவர் அற்புதங்களை செய்யறாரு, சுகத்தை செய்யறாரு. ஆனா அதோட தேவன் நிப்பாட்டுறது இல்லை. ஒரு சுகமான வாழ்வையே அவர் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். வியாதியற்ற வாழ்வையே அவர் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறாரு. ஆமா, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரு ஜஸ்ட் வியாதிகளை சுகமாக்கக்கூடியவர் மட்டும் இல்ல, அவர் தீமைகளை உங்களை விட்டு விலக்கி போடக்கூடியவரும், தீமைக்கு விலக்கி காக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அது வியாதியா இருந்தாலும் சரி, தரித்திரமா இருந்தாலும் சரி. கர்த்தர் உங்களை கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியில இருந்து விடுதலையாக்கக்கூடியவர் மட்டும் இல்ல, உங்க பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்யக்கூடிய தேவன். ஒரு வசனம் சொல்லுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு. ஏன் நம்ம தோட்டங்கள்ல செடிகளுக்கு தண்ணி ஊத்துனா மட்டும் போதும்ல, தேவன் அப்படி இல்லை, அங்க ஆறுகளையும் உண்டாக்கி விடுவார். அவர் ஆறுகளை படைத்த தேவன். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் ஆசீர்வாதத்தின் ஆறுகளை, பொருளாதார செழிப்பின் ஆறுகளை கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய தேவனா இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். உங்க தேவனுக்கு முன்பாக உங்களுடைய தேவைகள்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. அவர் தேவைகளை சந்திக்க வல்லவர். நீங்க உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல, உங்க விசுவாசத்தை கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். அவர் உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமா, நீங்க உன் வாயை விரிமாய் தர அது உன் அதை நன்மையால் நிரப்புவார்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு நிரப்புவார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நீங்க விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. எலிஷா ஒரு விதவையோட வீட்டுக்கு போறாங்க. அந்த விதவைக்கு ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா எலியா மூலமா தேவன் அந்த விதவைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யறது மட்டும் இல்ல, உங்க மூலமா மத்தவங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். உங்க மூலமா மத்தவங்களுடைய தரித்திரத்தையும் உடைப்பார், கட்டுகளை உடைப்பார். நீங்க ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறீங்க. அந்த நதி உங்ககிட்ட இருந்து பாயும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செஞ்சு உங்க பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்ய முடியும். உங்க மூலமா மத்தவங்களுக்கும் அந்த பெரிதான ஆசீர்வாதங்களை அதிகமா செய்ய முடியும். அவரை நம்புங்க. நிரம்பி வெளியே செய்கிறது தேவனுடைய ஒரு தன்மையா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், நிரம்பி வெளியே செய்யறது தேவனுடைய ஒரு நல்ல ஒரு குணாதிசயமா இருக்குது. அதை விட்டுட்டு அவரால் வேலை செய்ய முடியாது. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அந்த குணத்துலதான் அவங்க செயல்படுவாங்க. தேவன் கொடுக்கிறவர், தேவன் வாரி வழங்குகிற தேவன். அதான் அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இததான் கேட்கணும் அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லல. எதை கேட்டாலும் அத யோவான் சொல்லுவாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். ஆமா, அப்ப அவருடைய சித்தம் என்ன? வேதாகமத்துல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஆம் என்றும் இருக்குது. எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களை குறிச்ச தேவ சித்தம் தான். நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளா இருப்பீர்கள்னு வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் சொல்லுது. அப்போ நீங்க பொருளாதாரத்துல அவ்வளவா நிரம்பி இருக்கிறது தேவனுடைய சித்தம். ஆமா, அவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு வசனம் சொல்லுது. அது தேவனுடைய சித்தம். நீங்கள் குறைவுல இருக்கிறது தேவ சித்தமே கிடையாது. நீங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறது தேவ சித்தமே கிடையாது. அந்த பிரச்சனைகளில் இருந்து ரட்சிக்கிற கர்த்தர் தான் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. கடன் பிரச்சனைய எப்படி நம்ம சமாளிப்போம்னு சொல்லிட்டு உங்க மண்டை நீங்க பிச்சுக்கிறத விட நீங்க கர்த்தரை கூப்பிடுங்க. அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல உங்களை எல்லா நெருக்கடியிலிருந்தும் விடுதலையாக்கி உங்களை விசாலத்திலே கொண்டு அவர் வைப்பார்.
தேவன் உங்களை விசாலத்துல வைக்கிறது தான் அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமா இருக்குது. எஸ், விசாலம், பொருளாதாரத்துல விசுவாலம், உங்க வாழ்க்கையிலே விசுவாலம், ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு ராஜரீகமான வாழ்க்கை, பொருளாதார நெருக்கடியும் சரி வியாதியும் சரி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்கிறது தான் தேவனுடைய வாக்கு தத்தமும் சொல்லுது. அதுதான் தேவனுடைய சித்தமுமா இருக்குது. உங்களுடைய ஜெபத்தை தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை உங்க இருதயத்துல வைங்க, அதன்படி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட நெருக்கமா இருக்கிறார். அவர் உங்களோட நெருக்கமா இருக்கிறதுனால உங்களை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். உங்களை விசாலத்துல வைப்பார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். உங்க கால்களை மான்கால் போல் ஆக்கி அவர் உங்களை உயர்வான ஸ்தலங்களிலே ஏறி இருக்கும்படி செய்வார். உயர்வு தேவனுடைய சித்தமா இருக்குது. உங்களுடைய உயர்வு தேவனுடைய சித்தம். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, செழிப்பான தோட்டத்தை போல. தேவைக்கு தண்ணி இல்ல, தேவைக்கு அதிகமா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையானதை மட்டும் தரக்கூடிய தேவன் இல்ல, தேவைக்கு அதிகமாய் தந்து உங்களை திருப்தியாக்குகிற தேவன். நீங்க விரும்புகிறதை தருகிற தேவன். சங்கீதம் 20 அதிகாரம் 4வது வசனமா தான் சொல்லுது, நீங்க விரும்புகிறதை அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமா, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வாக்கு தத்தங்களின்படி ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயமா அதுக்கு 100% பதில் தருவாரு. ஏன்னா அவர் உங்களை திருப்தியாக்குகிற தேவன், உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழி செய்கிற தேவன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாருங்கிறத நான் நம்புறேன். உங்களை எங்க கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்க அதுல என்ன தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தைகளின்படி பிதாவாகிய தேவன் உங்க வாழ்க்கைய நிரம்பி வழிய செய்வார். உங்களை திருப்தி அடைய செய்வார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்க வெக்கப்பட்ட இடங்களில ஆமென் அவர் உங்கள் தலையை நிமிர்த்துவார், உயர்த்துவார். ஏன்னா அவரு உங்களை திருப்தி அடைய செய்கிற தேவன். God bless you. எல்லாவித நன்மைகளினாலும் கர்த்தர் உங்கள் வாழ்வை இயேசுவின் நாமத்தினாலே நிரப்புவாராக. God bless you.